Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது காளான் மிளகு வறுவல். அதாவது என்னன்னா கோழி வறுவல் மாதிரியே நம்ம இன்னைக்கு காளான் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா உங்களுக்கு அதாவது என்னென்னா சுக்காவாக வேணுனாலும் நம்ம தண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கணும். உங்களுக்கு கிரேவியாக அதாவது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா சுக்கா வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதாவது என்னென்னா செமியாக தான் நம்ம பண்ண போகிறோம். சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கூடயும் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு திக்காக அதாவது தண்ணி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணியும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் மிளகு வறுவலுக்கு நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். அதே மாதிரி 3 தக்காளி எடுத்துருக்குறோம். இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். இதுக்கு என்ன எடுத்துருக்குறோன்னா காளான் 2 பேக்கெட் எடுத்துருக்குறோம். நம்ம ஜாஸ்தி எடுத்துட்டா தான் அந்த இது சுக்கா மாதிரி நல்லா வரும். நான் என்ன சுக்காவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக செய்ய போகிறோம். இது என்ன ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இது என்ன பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது எல்லாமே நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட மசாலா என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்சியில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூட சோம்பு சேர்த்துலாம். ஒரு சிலருக்கு சோம்பு பிடிக்காது, அதனால் நம்ம மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை சோம்பு பிடிச்சதுன்னா சோம்பு ஆட் பண்ணி சோம்பையும் அரைச்சிக்கலாம். அதாவது லைட்டாக வறுத்தும் அரைக்கலாம், நம்ம அப்படியேவும் அரைக்கலாம். இதுக்கு என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எதுவுமே தாளிக்கிறது கடுகோ பட்டையோ எதுவும் போட வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக அப்படியே வெங்காயத்தை போட்டுக்கலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதையே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி. இது கூட தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே என்னென்னா 1:2. ஒரு ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அப்படியே சுருண்டுரும். வேக வேக அப்படியே சின்னதாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மிளகு, பட்டை, ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா சுக்காவாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இன்னுமே நல்லா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நீங்கள் சிக்கன் அந்த சிக்கன் சுக்கா அது மாதிரி சாப்பிட்ற டேஸ்ட் வரும் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா. அதே மாதிரி மஷ்ரூம் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கணும். சின்னதாக பொடியாக இருக்குனிங்கன்னா ரொம்ப சுண்டிடும். சுவையான காளான் மிளகு வறுவல் ரெடி. காளான் மிளகு வறுவல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை. விளக்கம்: முதல் இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் லாபமும் இல்லை, அதுபோல தம்மை தாங்கும் துணையில்லாதவர்க்கு உலகில் நிலைபேறும் இல்லை.